நம்ம வீட்டில் கிச்சனில் பெரிய வேலையாக இருக்கிற இந்த பூண்டுடைய தோலை உரிக்கிறது. ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் ஒரு 1 kg அந்த மாதிரி பூண்டெல்லாம் உரிக்க போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக கிச்சன்லையுமே எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நீங்கள் பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பல்லாக பிரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடிகளில் வச்சு இடிச்சு தனித்தனி பல்லாக வந்து பிரித்து வச்ச பிறகு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் பூண்டு எடுத்துருக்கீங்களோ அதை போடுறதுக்கு தேவையான மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பேக் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஷாப்பிங் பேக்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பேக்குள்ளே இந்த பூண்டை போட்டு லைட்டாக ஒரு 5லேருந்து 6-7 முறை தட்டி எடுத்தீங்கன்னா போதும். அந்த பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பூண்டு வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். ஈர பூண்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தோல் வந்து உறிஞ்சு வராது. அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது அப்படின்னா வெயில நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, இப்போ நான் வந்து நல்லா அடிச்சுட்டு அதை வந்து ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பவுலில் வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே உங்களுக்கு மிதந்து வந்துடும். இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு இருக்கும். அந்த பூண்டை வந்து நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 கிலோ பூண்டா இருந்தாலும் 10 நிமிஷத்தில் நீங்கள் உரிச்சு எடுத்துக்க முடியும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, எல்லா ஸ்கின்னுமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பூண்டு வந்து காஞ்சி இல்லை ரொம்பவே ஈரமாக இருக்குது அப்படின்னா மழை காலமாக இருக்கும்போது காய வைக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கடாயில் வந்து பூண்டை ஒவ்வொரு பல்ல தனியாக உரிச்ச பிறகு போட்டு அந்த ஸ்கின் மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நீங்கள் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக வந்து உரிச்சு எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸுக்கு உங்கள் கையில் நகங்கள்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நகமே இல்லை சுத்தமாக அப்படின்னா கூட ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். பாருங்க, ஃபுல்லாகவே உரிச்சு முடிச்சாச்சு. நான் 2 பூண்டு எடுத்திருந்தேன். 2 பூண்டையுமே ஈஸியாக வந்து உரிச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த பூண்டை ஒரு பேக்குள்ளே போட்டு அடிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம்.